குணம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லா குணமும் நம்ம தேடி வந்துருமா. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான குணம். இப்ப நீங்க சொன்ன குணம்லாம் ஒரு சில சமயம் இருக்கலாம், ஒரு சில சமயம் இல்லாம போலாம். இப்ப பொறுமையா இருக்குது, எல்லா சமயத்திலும் பொறுமையா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உண்மையா இருக்கலாம், எல்லா சமயத்திலும் உண்மையா இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா நீங்க இங்க உண்மையா இருந்தா என்ன பண்ண முடியாது, வியாபாரமே பண்ண முடியாது இல்லையா. அதே போல சகிப்பு தன்மையோட இருக்கிறதோ இல்ல தைரியமா இருக்கிறதோ இல்லையா. எல்லா சமயத்தும் தைரியமா இருக்கக்கூடாது. புலி ஒண்ணு ஓடி வருது, நான் தைரியமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க, நின்றுட்டு இருக்க கூடாது, அங்க ஓடிதான் போகணும் இல்லையா. புலி வந்தாலும் சரி, ஒய்ஃப் வந்தாலும் சரி இல்லையா. என்ன பண்ணக்கூடாது, எல்லா சமயத்திலும் நம்ம தைரியமா எல்லாம் இருக்க முடியாது. அப்ப நீங்க சொன்ன குணங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த குணங்கள் இருக்கலாம், இல்லாம போலாம். ஒரு சில சமயம் வரும், ஒரு சில சமயம் மறைச்சு விட்டு பின்னாடி பேசாம சொல்லு. ஆனா ஒரு குணம் என்ன ஆகக்கூடாதா, மாறவே கூடாதான். எல்லாருக்குமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு குணம் இருக்கணுமா. அந்த ஒரு குணம் இருந்தது அப்படின்னா நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த எல்லா குணம் பின்னாடி வந்துருமா, அதுக்கு பின்னாடி வந்துருமா. அந்த ஒரு குணம் இருந்தா போதுமா. அது என்ன குணம் தெரியுமா, அது என்ன குணம் அப்படின்னா சேவை அப்படின்ற குணம். என்ன குணம், சேவை பண்ணக்கூடிய குணம். இது யாருக்கு எடுக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். சேவை செய்யக்கூடிய குணம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், சேவை தான் பண்ணி ஆகணும். ஒரு சின்ன குழந்தைய அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னா அது என்னதான், அந்த குழந்தைக்கு பண்ணக்கூடிய சேவை தான். ஏன்னா அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, 4 அடி அடிச்சு சாப்பிட வைக்க வேண்டியதா இருக்கு. அங்க அடிக்கிறது எதுக்குதான், சேவைக்கு தான், அந்த குழந்தைக்கு சேவை பண்றதுக்கு தான் இல்லையா. நாம் ஒரு சில சமயம் பொய்யே சொல்ல வேண்டியது இருக்கும். பட் இருந்தாலும் பொய் சொல்லிதான் என்ன பண்ணணும், மருந்து கொடுக்கணும், இல்ல பொய் சொல்ல நல்ல விஷயத்த வித்தாகணும் இல்லையா. அப்ப அதுவும் என்னதான், சேவை தான் இல்லையா. அப்ப இந்த ஒரு குணம் ரொம்ப முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லப்படும். சத்தியமூர்த்தி யாரு இங்க பண்றீங்க, பண்றதுக்கு. அப்ப என்ன குணம் ரொம்ப முக்கியம் சொல்லி சொன்ன, என்ன குணம், சேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான குணம். இந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா குணங்களும், நாம் என்ன குணங்கள்லாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த எல்லா குணங்களும் நம்மள பின்னாடி தேடி வந்துருவாங்க. கோவப்படாம இருக்கிறது, தைரியமா இருக்கிறது இல்லையா, சுத்தமா இருக்கிறது, எல்லா குணங்களுக்கும் மூலம் என்ன, சேவை பண்ணக்கூடிய குணம். சேவைனா என்னது, என்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நான் நல்லது பண்றேன் இல்லையா, அது சேவை அப்படின்னு சொல்லணும். நிறைய சேவை தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்றோம், குழந்தைகளுக்கு சேவை பண்றோம், குடும்பத்துக்கு சேவை பண்றோம், அதுக்கப்புறம் முதலாளிக்கு சேவை பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்துக்கு சேவை பண்றோம், நாட்டிற்கு சேவை பண்றோம், உலகத்துக்கு சேவை பண்றோம், கடைசி பட்சம் இந்த உடம்புக்கு சேவை பண்ணிட்டு. கண்ணு சொல்லுது இதை பாரு பாக்குறோம், வாய் சொல்லி இதை வாயில போடு சாப்பிடுன்னு சொல்லி கேக்குது, சேவை பண்றோம். அது பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ரோட கூட்டுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன பண்றாங்க, சேவை தான் பண்றாங்க. இந்த உலகத்துல சேவை பண்ணா மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும். எப்பயும் சேவை எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சந்தோஷம் அதுல கிடைக்கவே கிடைக்காது. அது ஏமாத்துறது. நாம் எப்ப நம்ம குடும்பத்துக்கு சேவை பண்றோமோ அப்பதான் நமக்கு அந்த குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும். அவங்களை ஏமாற்றி நம்ம அவங்க கிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா அது பேராசை, அது பொறாமை, என்ன வேணா குணம் சொல்லலாம், அது நமக்கு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 10 லட்டு இருந்துச்சுன்னா அந்த 10 லட்டை நீங்க சாப்பிட்டா சந்தோஷம் கிடைக்குமா, அந்த 10 லட்டை அந்த 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்து சாப்பிட்டா சந்தோஷம் கிடைக்குமா யோசிச்சு பார்த்தோம்னா பிரிச்சு கொடுத்தாதான் சந்தோஷம் கிடைக்கும். 10 லட்டை நீங்க சாப்பிட்டா வாங்கிதான் வரும் இல்லையா, அதனால நம்மளுக்கு சந்தோஷம் வரப்போறது கிடையாது. அப்ப சேவை பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சந்தோஷமே கிடைக்குது. வீட்லயே சேவை பண்ணாதான் நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்கும், ஆமாவா இல்லையா. இங்கேயும் சேவை பண்ணாதான் நம்மளுக்கு சம்பளமே கிடைக்கும் இல்லையா. அப்ப சேவை பண்ணல, சேவை என்னது, நம்மளால முடிஞ்ச திறமை நம்ம என்ன பண்றது, மத்தவங்க நன்மைக்காக உபயோகப்படுத்த நம்ம என்ன சொல்றோம், சேவைன்னு சொல்லி சொல்றோம். அப்ப சேவை எல்லாரும் செஞ்சாகும். எதுக்காக செய்யணும், சந்தோஷத்திற்காக இல்லையா. ஆனா நாம் யாருக்கு தெரியுமா உண்மையில சேவை செய்ய வேண்டியவங்க, பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவங்க. நாம் அதை மறந்து போயிட்டு என்ன பண்றோம், இந்த உலகத்துல இன்னைக்கு நிறைய பேருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். சேவை பண்ணி இவங்க என்ன பார்த்துப்பாங்க, இவங்க எனக்கு நல்லா செய்வாங்க, இவங்க எனக்கு நல்லா செய்வாங்க, இவங்க எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு என்ன பண்ண நம்ம இந்த உலகத்துல நிறைய பேருக்கு சேவை பண்ண முயற்சி பண்றோம். அந்த சேவையினால நாம் யாருக்கு சேவை செய்யறோமோ அவங்களும் சந்தோஷமா இல்ல, சேவை செய்யக்கூடிய நானும் சந்தோஷமா இல்லை, ஆமாவா இல்லையா. நான் குடும்பத்துக்கு என்னதான் பண்ணாலும், நாட்டுக்கு என்னதான் பண்ணாலும், வீட்டுக்கு என்னதான் பண்ணாலும், என்னதான் நம்ம தொழில பண்ணாலுமே அங்க யாருமே வெரி குட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்றதே கிடையாது. என்ன சொல்றான், குறை சொல்லிட்டு போயிடுறேன், என்னத்த பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு பேசிடுவாங்க. அப்ப
சேவை பண்றது அப்படி நை போயிடுச்சு. ஏன் தெரியுமா சேவை பண்ண நான் சொன்னேன்? ஏன்னா ஆத்மா இருக்கு இல்லையா, நாம் இருக்கோம்ல, ஆத்மான்ற நாம், நம்முடைய இயற்கையான நிலையை, ஆத்மாவுடைய குணமே என்னதானா? சேவை பண்றதான. ஆத்மா அப்படின்னாவே சேவை தானே. சக்கரன்னு சொன்னா நமக்கு என்னதான் ஞாபகம் வரும்? இனிப்புதான் ஞாபகம் வரும். இல்ல மிளகான்னு சொன்னா என்னதான் ஞாபகம் வரும்? காரம் தான் ஞாபகம் வரும். நெருப்புன்னு சொன்னா என்னதான் ஞாபகம் வரும்? சுடுறதான் ஞாபகம் வரும். அது போல ஆத்மான்னு சொன்னா என்னதான் ஞாபகம் வரும்? சேவை தான் ஞாபகம் வருமா? ஏன்னா சேவை என்னதான்? அவன் சொல்ற பேச்ச கேட்டாவே போதும். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நமக்கு நல்லதுதான் சொல்லுவார் அவர். அம்மா இன்னைக்காவது குழந்தைக்கு கெட்டது சொல்லுமா? சொல்ல மாட்டேன். குழந்தை நல்லா இருக்கணும், குழந்தை சந்தோஷமா இருக்கணும் தான் சொல்லும். ஆனா குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஓடு குடுக்குன்னு ஓடும். ஆனா என்ன பண்ணும்? வற்புறுத்தி அதை அடப்பிடிச்சு செய்ய வைக்கணும். அப்ப நாம் என்ன பண்ணோம்? கிருஷ்ணன் நமக்கு நல்லது பண்ண வருவார் இல்லையா? நல்லது பண்ண வரும் பொழுது அதை தடுக்காம அதை நம்ம எடுத்துக்கிட்டா அதுவே பெரிய சேவை. இப்ப வாரம் இந்த ப்ரோக்ராம் நடக்குதுல்ல, இது கிருஷ்ணர் உங்களுக்காக தேடி வந்து என்ன பண்றாரு? உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக ஏதாவது ஒரு வேலை பண்றாரு. இதை நீங்க எடுத்துக்கிட்டாவே போதுமே. நீங்க புதுசா மட்டும் பண்ண தேவையில்லையே. இப்ப என்ன பண்றீங்க? ஒவ்வொரு வாரமும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கொஞ்சம் துணி போட்டிருக்கீங்க. இந்த வாரம் நிறைய பேர் மாலெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, பூவெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. போன வாரம் தான் எனக்கு ரொம்ப அதிருப்தியா இருந்தது. ஏன்னா போன வாரம் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப கம்மியா தான் வந்திருந்தாங்க. இந்த பக்கம் ரொம்ப கம்மியா தான், இந்த பக்கம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அது நம்ம கீர்த்தனை பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். மேல கீழே கீர்த்தனை பட்டு வந்தோம். நிறைய பேர் வரவே இல்லை, எங்களோட வரவே இல்லை. நிறைய பேர் அப்படி அப்படியே நின்றுட்டாங்க. ஒரு சிலர் வந்தவங்களுக்கு ஓகே, வராதவங்க எல்லாரும் அப்படி அப்படியே நின்றுட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா ஆனது? ஒரு ஆச்சரியம். பிரசாதம் மட்டும் காலி ஆயிடுச்சு. கொண்டு வந்த 200-300 பேருக்கு தொன்ன காலி போயிடுது. வந்து உட்கார்றது கிடையாது. நாங்க போய் என்ன பண்றோம்? இதுக்காக ஆளுங்களை விட்டு போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். கீழே மேல எல்லாம் நம்ம சின்ன பையன் எல்லாம் போயிட்டு வந்தோம். போன வாரம் போய் வாங்க 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 கூப்பிட்டு வந்தோம். வரவே இல்லை. ஒருவேளை அவங்க கூப்பிட்டு லேட்டா புடிச்சுக்கிட்டாங்களோ என்னமோ, ப்ரோக்ராம் 10:30 மணிக்கு புடிச்சுக்கிட்டாங்களோ என்னமோ. கடைசியில பிரசாந்த் கொடுங்க எல்லாம் கடை கீழே இறங்குறாங்க. பிரசாந்த் வந்துச்சு. சொல்ல என்ன தெரியுமா பண்ணிருக்கோம்? இந்த வாரத்துல இருந்து இங்க யாரு உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரசாதம். வேடிக்கை பாக்குறவங்க மேல இருந்து வந்து சும்மா தொண்டையில கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க, சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிரசாதம் கிடையாது. யார் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். சோ ஹரே கிருஷ்ணா என்ன அர்த்தம்? கிருஷ்ணா என்னை உன்னுடைய சேவையில ஈடுபடுத்திக்கோ அப்படின்னு என்ன பண்றோம்? கிருஷ்ணன் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோம். ஒருவேளை கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணல, கிருஷ்ணனுடைய சக்தி கிட்ட பிரார்த்தனை பண்றோம். கிருஷ்ணனுடைய சக்தி யாரு? ராதைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? நாராயணனுடைய சக்தி யாரு? லக்ஷ்மி. ராமனுடைய சக்தி யாரு? சீதை. சிவனுடைய சக்தி யாரு? பார்வதி இல்லையா? இப்படியாக பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சக்திய வந்து தன்னுடைய மனைவியா வச்சுட்டு இருக்கார். மனைவி அப்படின்னு தனியா இடம் கிடையாது. தன்னுடைய சக்தி இருக்கு இல்லையா? பகவானுக்குள்ள சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை என்ன பண்றாரு? ஒரு உருவம் கொடுத்து தன்னுடைய மனைவி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு இல்லையா? அப்படி ஸ்ரீமதி ராதாராணிக்கு நாம் என்ன பண்றோம்? பிரார்த்தனை பண்றோம், என்னை எப்படியாவது உன்னுடைய சேவையில ஈடுபடுத்திக்கோ அப்படின்ட்டு. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா நாம் எல்லாருமே இந்த உலகத்துல என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம்? சேவை தான் பண்ணிட்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேவை அப்படிங்கிற விஷயம் தான். எதனால தெரியுமா? ஏன்னா நம்முடைய இயற்கை நிலையே சேவை தான். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, இப்ப பதில் சொல்லுங்க. ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் என்னவா இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க. யார் வேணா சொல்லலாம், கை தூக்கிட்டு சொல்லலாம். நீங்க என்ன பண்ணும்? ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்ட்டு நீங்க சொல்லணும். நம்ம தான் பட்டிருக்கோம் இல்லையா? அதனால உங்களுக்கு தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் லேடிஸ் இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஆண் கை தூக்கிட்டு பதில் சொல்லணும். பொறுமையா இருக்கணும். ஓகே, இங்க பக்கம் ஒரு சாய்ஸ். அன்பா இருக்கணும் பெண்கள். இந்த பக்கம் இருங்களே. இந்த பக்கம் கை தூக்கிட்டா பதில் சொல்லணும். ஆண்களுக்கு தைரியம் வேணும். இந்த பக்கம் இறக்கமா இருக்கணும் சார். இந்த பக்கம் ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் இல்லா என்ன பாப்பல நீ. இந்த பக்கம் நீங்க ஒன்றே பேசக்கூடாது. போட்டிங் போட்டு சகப்பு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்க கொஞ்சம் பேசுங்க பாக்கலாம். சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பாக்கலாம். இந்த காடி போட்ட பையன் சொல்லுப்பா. அம்மா பாத்துருப்பா, தங்கச்சியை பாத்துருப்பா, அக்காவை பாத்துருப்பாங்க, எல்லாரும் பொண்ணுங்க தானே. வேற ஏதாவது டக்கு சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன? யாராவது
மாஸ்டர் சொல்லுப்பா. மரியாதையா இருக்கணும். பொண்ணுங்கெல்லாம் மரியாதையா கத்துக்கோங்கப்பா அப்படின்னு. வெரி குட். இந்த பக்கம் எங்களை மரியாதை வச்சா நாங்க மரியாதை வச்சுக்கிறோம். இருக்கீங்க வேற பதில் சொல்லுங்களேன். ஒரு ஆணுக்கு உண்டான மிக முக்கியமான குணம் வேணும்னு கேட்டேன். பதில் சொல்லுங்க. எல்லாத்தையும் அன்பா வரவேற்கணும். வாங்க வாங்கம்மா உள்ள வாங்க, உள்ள வாங்கம்மா உள்ள வாங்க வரவேற்கணும். ஆண்கள் தான். பெண்கள்லாம் அதே விளக்க மாதிரி அடிச்சு குறைச்சிருவா. இந்த பக்கம் கருணையோட அதான் சொல்லியாச்சு. எத்தனை முறை கருணையை பேசிருக்க பாவம். வேற யாராவது யாராவது பேர் சொன்னா தெரியும். யார் பேராவது போட்டு விடுங்களேன். யாராவது பேர் சொல்லுங்க. வீட்டுக்கு கூட சாப்பாடு கிடைக்காதனால சொல்லுங்க. கோவத்தை குறைக்கணுமா? கோவப்படாம இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க கரெக்டா இருந்தா இதுக்கு சார் நான் கோபம். பதிலா கேட்டு இருக்கேன். குடும்ப நன்மையை பார்க்கலாம். வேற யாராவது? சகிப்புத்தன்மை யாருக்கு? ஆண்களுக்கு சகிப்புத்தன்மை. நாங்க என்ன பண்ணாலும் சகிச்சுக்கணும். வெரி குட். இந்த பக்கம் உங்க பேர் என்ன? கலெக்டர். நீங்க சத்தியமூர்த்தி சொல்லுப்பா. ஒரு பொண்ணுக்கு என்ன கூட இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இரு சத்தியமூர்த்தி சொல்லு. ஏனே நீ வேற அவசரப்படுற? சத்தியமூர்த்தி சொல்லுவாங்க. பொண்ணா இருக்கணும். ஆம்பளை எங்க போட்டுட்டு கூடாதா? இல்லையா பேசுறது? பொண்ணு பொண்ணா இருக்கணும். பெரிய இவரு கவிஞர். நீ உட்காந்து நீ சொல்லுமா. நான் சுடிதார் போட்டிருக்க பொண்ணு ப்ளூ கலர். சொல்லுமா டக்குன்னு சொல்லுமா. ஒரு பையன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். பொண்ணுங்களாம் உண்மையா இருக்க தேவை இல்லையா? லாஸ்ட் ஒன் ப்ளூ கலர். நீதான்ப்பா லாஸ்ட் ஒன் ப்ளூ கலர். சொல்லுப்பா. உங்க பேர் என்ன? சின்ராசு. சின்ராசு கையை பிடிக்க முடியாது. சின்ராசு சொல்லுப்பா. ஒரு பொண்ணுக்கு என்ன கொண்டு இருக்கணும் சின்ராசு? அதே உண்மையா இருக்கணும். நீங்க உண்மையா இருக்கணும், அவங்க உண்மையா இருக்கணும் சொல்லி கேக்குறாங்க. சரி, இப்ப எல்லாம் குணங்களா சொன்னீங்க இல்லையா? நீங்க என்ன பண்ண தேவை? இந்த உலகத்துல பிறகு அப்படின்ற அவசியமே தேவை கிடையாது. அதனால நம்ம சொல்றோம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். பக்தி அப்படின்னா என்னதான்? சேவை தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்றது? ஒரு குழந்தை அம்மாவுக்கு எப்படி சேவை பண்ண முடியும்? நீங்களா இருக்கீங்க இல்லையா? உங்க குழந்தை உங்களுக்கு சேவை பண்ண எப்படி பண்ணலாம்? ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தை அம்மா பெரியவங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சேவை பண்ண முடியும்? இப்ப நம்மளாம் ரொம்ப சின்னவங்க, கிருஷ்ணர் ரொம்ப பெரியவர். நாம் சின்னவங்க, கிருஷ்ணர் பெரியவருக்கு என்ன சேவை பண்ண முடியும்? மந்திர சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றது டேரக்ட் எக்ஸாம்பிள் கேட்கிறேன். நீங்க அம்மா இருக்கீங்க, உங்க குழந்தை சின்ன குழந்தை இருக்கு, ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு. அந்த 3 வயசு குழந்தை 30 வயசு அம்மாவுக்கு என்ன சேவை பண்ண முடியும்? டக்குன்னு சொன்னா அம்மா சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மாக்கெல்லாம் இருக்கீங்களா? 3 வயசு குழந்தை என்ன அம்மாவோட பாசம் தெரியும்? கரெக்டா சொல்ல வந்தீங்க யாரோ? அம்மா சொல்றபடி நடந்துகிட்டாவே அம்மாவுக்கு பண்ணக்கூடிய பெரிய சேவை. அம்மா சொல்றாங்க சாப்பிடு கண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சமத்தா உட்காந்து என்ன பண்ணுது? கடை கடை சாப்பிட்டாவே அம்மா சொல்லுவாங்க, அப்பா பெரிய சேவை பண்ணா, நீ பெரிய வேலை பண்ண, பெரிய உதவி பண்ணா நீ அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப சின்னவங்க பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய சேவை என்னதான்? அது போல
நீங்க உள்ள போயிருங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் கீர்த்தனை ரொம்ப நல்லா பாடுனீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, இதே போல வர முயற்சி பண்ணுங்க. போன வாரத்தோட எல்லாரும் அதிகம் வந்திருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் எங்களை பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பிரசாத்
கிருஷ்ண